அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவாரூர் அருகே அரசு பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் 3 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜசேகர், இப்போ இந்த 3 பேரிடம் விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறதா? யார் யார் அவர்கள்? விவரம் என்ன? காயத்ரி, திருவாரூர் அருகே காரியாங்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த தொடக்கப்பள்ளியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பள்ளி மூடியிருந்த பொழுது அங்கு நுழைந்த சமூக விரோதிகள் அந்த பள்ளியின் சமையலறையில் நுழைந்து அங்கு உள்ள பொருட்களை முற்றிலுமாக சேதப்படுத்தியும், அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த மரங்கள், தென்னை மரங்கள், வாழை மரம் உள்ளிட்ட மரங்களையும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மாணவர்கள் அருந்தக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மனிதர் மலத்தை வந்து கலந்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். மறுநாள் காலை அந்த காலை உணவு சமைப்பதற்காக அந்த சமையலர்கள் அங்கு வந்த பொழுது இந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் திருவாரூர் தாலுகா காவல்துறையில வந்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் புகார் தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக காவல்துறையினர் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அந்த காரியாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விஜயராஜ், காளிதாஸ், செந்தில் உள்ளிட்ட 3 நபர்களை தற்பொழுது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் அந்த பகுதியில் மது போதையில் இருந்த பொழுது இந்த செயலில் ஈடுபட்டிருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிட என அனைத்து தரப்பினரும் அந்த பள்ளியில் பயின்று வருகிறார்கள். ஆகையால் இந்த பள்ளியில் நடந்த சம்பவம் இது சாதிய ரீதியான சம்பவம் கிடையாது. அதே நேரத்தில் மது போதையில் இந்த சம்பவத்தை இந்த நபர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது 3 நபர்களை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். காயத்ரி, நன்றி ராஜசேகர் விவரங்களுக்காக.